கான்ட்ராக்டை அங்கேருந்து அதானி நிறுவனத்துக்கு மாற்றுறாங்க. திட்டமிட்டு மாற்றப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது ஏர்போர்ட்டோட மெயின்டெனன்ஸே கொடுத்துட்டாங்க. அர்னாப் கோஸ்வாமி போன்ற ஆட்கள்லாம் சொல்கிறது என்னன்னா, இந்த சங்கி குரூப் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, அதானிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது துருக்கி கம்பெனிக்காரன் தான் இந்த கோட்டை விட்டான். கரெக்டாக அதை பேசு பொருளாக்கியிருக்காங்க. ஏன்னா துருக்கி நாடு வந்து இஸ்லாமிய நாடு. சாதாரணமாக இந்த டேக் ஆஃப் பண்ணும்போது ஃப்ளைட் வந்து 500 knots ஸ்பீடில் போகணுமா. ஆனால் இது போயிட்டு இருந்தது 178 knots ஸ்பீடில் தான் போயிருக்கு. ஃப்ளைட்டு இறங்கும்போது லேண்டிங் கியர் எப்படி இருந்ததோ அந்த லேண்டிங் கியர் ஜாம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே இவங்க கிளப்பிட்டாங்க. அரைகுறையாக லிஃப்ட் ஆகி கீழே விழுந்துருச்சு. அதுக்கு தீர்ப்பே எழுதி முடிச்சிட்டாங்க. அது பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட செயல், இது இஸ்லாமிய தீவிரவாதிகளோட செயல், பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்துட்டாங்க ஏர்போர்ட் உள்ளே, அது இதுன்னு எல்லாம் அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம ஒரே ஒரு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது எனக்கு ஃப்ளைட்டு ஃபுல்லாகலன்றது தான். 800 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் ஒரு வெறும் 240 பேர் தான் உட்காந்துருந்துருக்காங்க. அதில் இந்த மேடே அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வழக்கமாக எங்கே வச்சு வரும்னா நடுவானத்தில் தான் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரும். இது கிளம்புன இடத்துலேயே வந்திருக்குது. ஸோ டெல்லியில் டேக் ஆஃப் கரெக்டாக எடுத்திருக்கு, இங்கே லேண்டிங்கும் கரெக்டாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இல்லை, இதற்கு அதானி நிறுவனம் பொறுப்பேற்கணுமா? பதில் சொல்லணும். வேறு யார் பொறுப்பேற்பாங்க? அதானிக்கு ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸுக்கும் ஒன்றும் தெரியாது. மோடிக்கு யாரெல்லாம் வேணுமோ வேண்டப்பட்டவங்களோ அவங்களுக்கு எதானாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. பிரச்சனை பின்னாடி வரும், முன்னாடியே இந்த கோடி மீடியா வந்து அதுக்கு முட்டுக்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலே அங்கே பின்னாடி பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு விமான விபத்து என்பது பெரிய அதிர்ச்சியை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த விமான விபத்து, விமான தளம், அதானி நிறுவனம் ஒரு முடிச்சு போடப்படுது. இது எப்படி பார்க்கறது? அதாவது அந்த மெயின்டெனன்ஸை பார்த்துக்கிற நிறுவனத்தோட பேர் வந்து செலிபி அப்படின்னு இருந்தது. அது துருக்கியை சேர்ந்த ஒரு நிறுவனமாக முதல்ல இருந்தது. அது உண்மை, அது ஃபேக்ட் தான். ஆமாம், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த கான்ட்ராக்டை அங்கேருந்து அதானி நிறுவனத்துக்கு மாற்றுறாங்க. திட்டமிட்டு மாற்றப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது ஏர்போர்ட்டோட மெயின்டெனன்ஸே கொடுத்துட்டாங்க. ஓகே, தலையே போயிடுச்சு. ஆமாம், மொத்தம் ஏர்போர்ட்டோட மெயின்டெனன்ஸே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ள தனியாக ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் இன்னும் தனியாக இருக்குது. ஸோ அதையும் அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுக்கும்போதே ஒப்பந்தம் எப்படி கையெழுத்தான போடப்பட்டதுன்னா, இந்த கான்ட்ராக்டை வந்து அதானி நிறுவனம் எடுத்துக்கலாம், ஆனால் அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை யாரையும் வேலையை விட்டு அனுப்பக்கூடாது. இது ஒப்பந்தம் சைன் பண்ணது இப்படி தான். ஆமாம். சரி, இப்போ உங்கள் சேனலில் வந்து என்கிட்ட கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு பேச்சுக்கு, நான் ஒரு காசை கொடுத்து வாங்கிக்கிறேங்க அவங்க சேனலில் அப்படின்னு சொல்லி உங்கள் எம்டிகிட்ட சொல்ல, அவர் என்ன சொன்னார், சரி வாங்கி நடத்திக்கிங்க, ஆனால் இப்போ வேலை பார்க்குற யாரையும் வேலையை விட்டு அனுப்பக்கூடாது. நீங்கள், நான் புதுசாக வாங்கிட்டேன் அதனால் நான் எல்லாரையும் அனுப்பிட்டு புதுசாக வேலைக்கு ஆள் வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அவங்களுக்கு வேலை வேணும் ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் உடனே கிடைக்கவும் மாட்டாங்க அப்படின்னு 2 கிரவுண்டையும் சொல்லி தான் அந்த எம்ப்ளாயீஸை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த எம்ப்ளாயீஸ்லாம் ரீட்டைன் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அர்னாப் கோஸ்வாமி போன்ற ஆட்கள்லாம் சொல்கிறது என்னன்னா, இந்த சங்கி குரூப் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, அதானிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த துருக்கி கம்பெனிக்காரன் தான் இந்த கோட்டை விட்டான். கரெக்டாக அதை பேசு பொருளாக்கியிருக்காங்க. எதனால்? ஏன்னா துருக்கி நாடு வந்து இஸ்லாமிய நாடு. இவன் சங்கி என்ன பண்ணுவான், எப்பவும் பிரச்சனையை தூக்கி முஸ்லீம் மேலே போடணுன்னு பார்ப்பான். அதுதானே அவனுடைய செயல் திட்டமாக இருக்கும். அதுக்காக தான் திட்டமிட்டு அவங்க அப்படி பேசுகிறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இத்தனை ஆண்டு காலமாக அதே எம்ப்ளாயீஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகலை. இப்போ இப்படி உங்களுக்கு இப்போ எளிதாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்கள் பழைய எம்டி வச்சு இந்த சேனலை நடத்தும்போது மாதத்துக்கு எல்லா வீடியோவும் சேர்த்து ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. நான் புதுசாக மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்துட்டேன். 3 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருந்த சேனலு திடீர்னு 50 லட்சம் கூட போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? யாரோட தப்பு? எம்ப்ளாயீஸ் அதே எம்ப்ளாயீஸ் தான். தலைமை எடுக்கிற முடிவு தான், மாற்றப்பட்ட தலைமையுடைய முடிவு. புரிதல் இல்லாமல். இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்போ அவன் வந்து எதுக்கு அதானியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான்னு? அதானி மோடியோட ஃப்ரெண்டு. அதானியோட கண்ட்ரோலுக்கு இந்த ஏர்போர்ட் வந்த பிறகு நடந்து இருக்கக்கூடிய ஆக்சிடெண்ட் இது.
அதாவது அதுக்கே கூட அவர் பொறுப்பாக முடியுமான்றது அவர் தான் பொறுப்பு. அதை ஒரு கேள்வி அவர் தான் பொறுப்பு. அவர் தானே அதானியே வந்து பார்த்துட்டு இருப்பாரா? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் தான் வந்து அவரோட செயல் திட்டங்களை தானே எம்ப்ளாயிஸ் செய்ய முடியும். ஆர்டரை ஃபாலோ பண்ணணும், உபே பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? ம் இப்போது முன்னாடி இருந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சில வசதிகளை செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் இந்த வேலைகளை செய்வீங்க. புதுசாக வந்திருக்க மேனேஜ்மெண்ட்டு அதே ஃபெசிலிட்டிஸை கொடுத்தா தானே வேலை செய்ய முடியும். அந்த ஃபெசிலிட்டிஸை இவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒரு பைலட் ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு தடவை ஃப்ளைட்டு இறக்கிட்டு திருப்பி ஏற்றும் போது ஒரு 150 பார்ட்ஸை வந்து செக் பண்ணணும் அப்படின்றாரு விமானத்துக்குள்ள. ஆமாம், ஒரு வைட்டலான பகுதிகளில் ஒரு 150 இடங்களை செக் பண்ணணும் அப்படின்றார். இந்த இடத்துல அது செக் பண்ணப்பட்டதா இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் அப்படின்றார். அதாவது பேசிக்காக ஃபியூல் லெவல்லேருந்து அந்த ஹைட்ராலிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூவல், அந்த ஹைட்ராலிக்ஸ் தான் வந்து என்ன பண்ணுன்னா இந்த விங்கோட ஃப்ளாப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த ஃப்ளாப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு பொசிஷனில் இருக்கும், லேண்டிங் ஆகும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு திருப்பினா தான் அதை இறக்க முடியும். புரியுதுங்களா? இந்த நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதாவது ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை இருக்குன்னு. இந்த டர்பைன்லேருந்து வெளியே வர காற்று அந்த ஸ்பீடு வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடுக்கு தான் ஃப்ளைட்டு முன்னாடி போகிறது. அப்படி போகும்போது அது போகிற ஸ்பீடுக்கு அந்த ரெக்கையை அப்படி லேசாக திருப்பினோம்னா அந்த காற்று அதில் படும்போது அந்த ஃபோர்ஸில் அந்த த்ரஸ்ட்டில் தான் ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அந்த லிஃப்ட்டில் தான் அது மேலே போகும். சாதாரணமாக இந்த டேக் ஆஃப் பண்ணும்போது ஃப்ளைட் வந்து 500 knots ஸ்பீடில் போகணுமா. ஆனால் இது போயிட்டு இருந்தது 178 knots ஸ்பீடில் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் இன்னொரு ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குற ஒரு நண்பர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஃப்ளைட்டு இறங்கும்போது லேண்டிங் கியர் எப்படி இருந்ததோ அந்த லேண்டிங் கியர் ஜாம் ஆகிருக்கும், அதை திருப்பி ரிலீஸ் பண்ண முடியாமல் அதுக்குள்ளே இவங்க கிளப்பிட்டாங்க, அரைகுறையாக லிஃப்ட் ஆகி கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே நிறைய நம்ம வாட்ஸ்அப் விஞ்ஞானிகள்லாம் அதுக்கு தீர்ப்பே எழுதி முடிச்சிட்டாங்க. அது பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட செயல், இது இஸ்லாமிய தீவிரவாதிகளோட செயல், பயங்கரவாதிகள் உள்ளே பூந்துட்டாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே, அது இதுன்னு எல்லாம் அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகங்களே அதை பண்ணாங்க. பல ஊடகங்கள் பூரா கோடி மீடியா அப்படி தானே எழுதுவான், வேறு எப்படியே எழுதுவானுங்க. அதாவது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் இந்தியாவில் நடந்த விமான விபத்து அப்படின்னு கேட்டால் 1996 ஒரு விபத்து நடக்குது டெல்லியில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு ஃப்ளைட்டும் இன்னொரு ஃப்ளைட்டும் நேருக்கு நேராக வானத்தில் மோதி கிட்டத்தட்ட ஒரு 375 பேர் செத்துட்டாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2010 கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கே வச்சு நடக்குதுன்னா மங்களூரில் நடக்குது. அதுக்கப்புறம் எந்த ஆக்சிடெண்ட்டும் நடந்ததே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ 2025 தான் நடந்திருக்கு. அதிலும் போயிங் 787 விமானம் வந்து மிகவும் பாதுகாப்பான விமானம் என்று கருதப்படக்கூடிய ஒரு விமானம். மற்ற விமானங்கள் அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க. இல்லை, அது ரொம்ப நீண்ட தூரம் போகக்கூடிய விமானம். அதிக எண்ணிக்கையில் பேசஞ்சர்ஸ் கொண்டு போகலாம், 800 பேர் வர உள்ளே ஏற்ற முடியும். அதில் நம்ம ஒரே ஒரு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது எனக்கு ஃப்ளைட்டு ஃபுல்லாகலைன்றது தான். 800 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் வெறும் 240 பேர் தான் உட்காந்துருந்துருக்காங்க. ஸோ 240 கூட இல்லை, 230 சொச்சம் தான் நினைக்கிறேன். மற்ற ஒரு 12 பேர் வந்து க்ரூ மெம்பர்ஸு. அதில் இந்த மேடே அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வழக்கமாக எங்கே வச்சு வரும்னா எங்கேயாவது நடுவானத்தில் தான் வரும். நீண்ட தூரம் பறந்துக்கிட்டு இருக்கும்போது வேறு ஏதோ ப்ராப்ளம் ஆகி ஒரு 2 இன்ஜின் இருக்கும், ஸ்டாண்ட் பைக்கு ஒரு இன்ஜினு, ஓட்டுறதுக்கு ஒரு இன்ஜின் இருக்கும். அப்போ அந்த 2 இன்ஜினும் திடீர்னு வேலை செய்யாமல் போய் அந்த மாதிரி ஏதாவது நடுவானத்தில் தான் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரும். இது கிளம்புன இடத்துலேயே வந்திருக்குது. அதுவும் இந்த ஃப்ளைட் வந்து அகமதாபாத்லேருந்து நேராக கிளம்பலை, டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகுது. ஸோ டெல்லியில் டேக் ஆஃப் கரெக்டாக எடுத்திருக்கு, இங்கே லேண்டிங்கும் கரெக்டாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அகமதாபாத்தில் வந்து லேண்டிங் ஆனதற்கும் டேக் ஆஃப் ஆவதற்கும் இடையே எங்கே மெயின்டெனன்ஸ் கோளாறு? இல்லை, இதற்கு அதானி நிறுவனம் பொறுப்பேற்கணுமா, பதில் சொல்லணுமா? வேறு யார் பொறுப்பேற்பாங்க? டாட்டாவை தாண்டி அவங்க பொறுப்பேற்கணுமா? இல்லைப்பா, இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தரை போய் பேட்டி எடுக்கிறீங்க, சரி, அந்த ஆள் கேஸ் போடுறாரு, அந்த கேஸ் வந்து உங்கள் மேலே தான் போடுவாங்களா?
ஓனர் மேலேயும் தானே போடுவாங்க. அதே தான். தப்புன்னா அதுக்கு அதானியும் தான் பொறுப்பு. அப்போ அந்த அந்த நிறுவனம், அதோட மேனேஜ்மெண்ட்டு எல்லாரும் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா அதே இன்ஜினியர்ஸு, அதே சர்வீஸ் ஸ்டாஃப், கிரவுண்ட் லெவல் ஸ்டாஃப், ஜிஎஸ்மாங்க, கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறது ஷார்ட்டாக ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஎஸ் மேலே மட்டுமே எப்படி பழி போட முடியும்? அவனுக்கு தேவையான உபகரணங்களை நீங்கள் கொடுத்தீங்களா? அவர்களுக்கு தேவையான ஓய்வு கொடுத்தீங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான ஜாப்ஸ். அப்போ அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவன் வேலை பார்க்கணும். அவன் 1000 தலைவலியோட தூக்கம் இல்லாமல் 3 ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்ட்டுன்னு தொடர்ந்து வேலை பார்த்தானா? அப்படி வேலை பார்க்க வைக்கப்பட்டார்களா? இதெல்லாம் இருக்குன்றீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குல்ல. தேவையான அளவுக்கு எண்ணிக்கையில் ஆட்களை போடாமல் அவன் வேலையை செய்துங்க. ஒரு 25 பேர் செய்ய வேண்டிய வேலையை 15 பேர் செய்யுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பின்புலம் உள்ள ஒரு நிறுவனம் தான் அதானி நிறுவனமா என்ன? இந்த மாதிரி தொழிலாளர்களை இந்த நிலை கொண்டு போகிறாங்க. அதானிக்கு ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸுக்கும் ஒன்றும் தெரியாது அவனுக்கு. இப்போ அம்பானி கம்பெனிக்கும் ஏரோப்ளைன் செய்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ரஃபேல் டீலில் அந்த அம்பானி கம்பெனியை ஏன் உள்ளே கொண்டு வந்தாங்க? பிரதமருக்கு வேண்டுபட்டா மோடிக்கு யாரெல்லாம் வேணுமோ வேண்டியப்பட்டவங்களோ அவங்களுக்கு எதை வேணாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸு, போர்ட் மெயின்டெனன்ஸு, இந்த குந்தாலான்னு ஒரு போர்ட்டா, அங்கே எவ்வளோ போதைப் பொருள் மாட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போர்ட்டே இல்லாமையாக இருந்தது. ஏற்கனவே இயங்கிட்டு இருந்த போர்ட்டை தான் கொடுத்தா இவனுங்க கஞ்சா கடத்துறாங்க. அதுக்கு மேலே உயர் ரகை போதைப் பொருளாக ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக மெயின்டெனன்ஸ் நடந்துக்கிட்டு இருந்தால் அகமதாபாத் ஏர்போர்ட்டு, அது தூக்கி இவன் கையில் கொடுத்தோடனே ஆக்சிடென்ட் ஆகுது. இல்லை, இப்படி நடந்திருக்கு, நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஓரளவுக்கு நீங்கள் சொன்னதுலேருந்து. இதையும் மீறி அதானியை காப்பாற்றக்கூடிய சக்தி எதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அர்னாப் கோஸ்வாமி போன்ற பார்ப்பனிய சக்திகள் தான். காப்பாற்றிடுவாங்களா? காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏற்று பேசுகிறவங்களெல்லாம் தேச துரோகிம்பாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, அதானிக்கு பிரச்சனைன்னு யாராவது பேசினான்னா அவன் தேச துரோகி. ஒரு நம்ம நாட்டு இந்தியா நாட்டின் ஒரு பெரிய தொழிலதிபர், இது உலகத்திலேயே பெரிய பணக்காரராக வந்தால் உனக்கு ஏன்டா பொறாமையாக இருக்குன்னு கேட்பாங்க. அவன் பணக்காரனானா உனக்கு என்னடா ஆக போகுது? அவன் பணக்காரனானா உனக்கு காசு தரப்போகிறானா? காசு தரவானா? உனக்கு வேலையாவது தரப்போகிறானா? ஒன்றும் தரப்போகிறது இல்லை. அவன் பண்ணுற ஃப்ராடை பற்றி பேசினா நம்மளை தேச துரோகின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே வேலை தான் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அந்த அப்பாவி தொழிலாளிகள் மேலே பழிய தூக்கி போட பார்க்குறாங்க. அம்பானி, அர்னாப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் பேச தொடங்கிட்டாங்கன்னாலே அங்கே பின்னாடி சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் இன்னும் முன்னே அப்படிம்பாங்களே, பிரச்சனை பின்னாடி வரும், முன்னாடியே இந்த கோடி மீடியா வந்து அதுக்கு முட்டுக்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலே அங்கே பின்னாடி பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த பிளாக் பாக்ஸில் இருந்து ரிப்போர்ட் வரணுன்னா அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி இருக்குது. அந்த எஸ்ஓபி இப்படி தான் அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு. அந்த பிளாக் பாக்ஸ்னோடனே ஏதோ ஒரு டப்பா எடுத்து திறந்து பார்த்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும், அப்படிலாம் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு பல அதிகாரிகள், ஃபொரன்சிக் ஆளுங்கள்லாம் கையெழுத்து போடணும், அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதோட ரெக்கார்டிங் ப்ராசஸ் இருக்குது. பிளாக் பாக்ஸ்னாலே நம்மளுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கருப்பு கலரில் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கருப்பு கலர்லேயும் இருக்காது, அது ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்புறம் என்ன பிளாக் பாக்ஸ்? பிளாக் பாக்ஸ்னால் கருப்பாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த ஒளியும் வெளியே வராது. ஸோ அதே போலவே இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் இல்லாமல் உள்ளே இருந்து அந்த தகவல்களை வெளியே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு டைட்டாக செக்யூர்டு பாக்ஸ் அப்படின்றதுக்காக அதுக்கு பேர் பிளாக் பாக்ஸ். அது ஏன் ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா, ஒரு ஃப்ளைட் வந்து திடீர்னு எங்கேயோ ஒரு காட்டுப்பகுதியில் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம், அந்த பொட்டியை எங்கே போய் தேடுவீங்க? அந்த ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா பளிச்சுன்னு தூரத்தில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். இப்போ இந்த டிராஃபிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஃப்ளோரசன் கலரில் க்ரீனு இல்லை ஆரஞ்சில் போடுறாங்கல்ல, எதுக்கு? தூரத்துலேருந்து வர வண்டிக்கு அங்கே ஆள் நிற்கிதுன்றது பார்த்தோன்னே தெரியணும் அப்படின்றதுக்கு. அதுக்காக தான் அதுக்கு அந்த ஆரஞ்சு கலரு. பட் அதோட தன்மையை வச்சு அதுக்கு பிளாக் பாக்ஸ்னு பேர். அந்த பிளாக் பாக்ஸில் இருக்க ரெக்கார்டிங் வெளியே வந்தால் தான் தெரியும் உள்ளே வந்து பைலட்டும் கோ பைலட்டும் இல்லை அந்த க்ரூ மெம்பர்ஸும் என்ன பேசிக்கிட்டாங்க கடைசியாக. அதாவது கண்ட்ரோல் டவர்லேருந்து வர ஆர்டர் மட்டும் இல்லை இவங்க கண்ட்ரோல் டவரை தொடர்பு கொண்டது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல,
மச்சான் நேற்று எங்கேயோ ஒய்ஃபை கூட்டு போகணுன்னு சொன்னியா போயிட்டு வந்தியா மச்சான் அப்படின்லாம் போய் அதுவும் ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ அது மேக்ஸிமம் பர்சனல் கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டாங்க. அந்த காக்பிட்டை உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகிடும் அதில், புரியுதா? ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்து என்ன தான் கடைசி நிமிஷத்தில் என்ன பிரச்சனைன்றதை அவர் சொன்னார், இந்த பிரச்சனை இதுமாதிரி ஒன்றும் பண்ண முடியாது, மேடே அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி மேடே மேடே மேடேன்னு 3 தடவை சொல்லுவாங்க. அது வந்து ஏதோ ஃப்ரெஞ்சு வேர்டுன்னு சொல்கிறாங்க, வந்து ஹெல்ப் மீன்ற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டுன்னு சொல்கிறாங்க. சரியாக எனக்கு அதை பற்றின விவரம் தெரியல. அதை பொதுவாக வந்து எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஓஎஸ்னால் சேவ் அவர் சோல்ஸ் அப்படிங்கிற மெசேஜ். அது சொல்லிட்டாங்கன்னா எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கோம், யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற அந்த மெசேஜ் அவர் சொல்லும்போது சொல்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க பைலட்டை பேசிட்டு தான் சொல்லியிருப்பார். இப்போ அந்த என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாக்ஸ் வந்து அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தால் தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க அதில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதானியை காப்பாற்றணும், இது வந்து செலிபின்னு வேற ஒரு வெளிநாட்டு கம்பெனி, அவருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வாங்கும்போதே அந்த கம்பெனி சேர்த்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாயி தான். அதுக்கப்புறம் எப்படி அவங்க அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி ஆவாங்க? இப்போ அந்த நிறுவனம் பதில் சொல்லுமா? அந்த நிறுவனம் ஏன் பதில் சொல்லணும்? அந்த நிறுவனம் தான் போயிட்டாங்களே, அவங்க தான் காசை வாங்கிட்டு போயிட்டாங்களே, அதானி தான் காசு கொடுத்து துரத்தி விட்டானே அவனை. ஆனால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு, அவங்கள இரையாக்குறாங்க இல்லையா? அதான் பலிகடா ஆக்கும் விதமாக அதானிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஒரு மெக்கானிக் ஷெட்டை வாங்கினேன்ப்பா, அங்கே டூல்ஸு நான் வாங்கி கொடுத்தா தானே அந்த வேலை பார்க்குற மெக்கானிக் வந்து காரை ரிப்பேர் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சும்மா கையாலே கழட்டி மாட்டிக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அந்த அதுக்கு உண்டான வசதிகளை அவங்க செஞ்சு கொடுத்தாங்களா இல்லையா? அந்த மெயின்டெனன்ஸுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக மெயின்டைன் பண்ணப்பட்டதா? எக்யூப்மெண்ட்ஸ் சரியாக இருந்ததா? இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னாங்க, இந்த விங்ஸ் வந்து ஸ்ட்ரக்காக இருக்காது, அந்த ஹைட்ராலிக்ஸில் தேவையான அளவுக்கு ஃப்ளூயிட் இல்லாமல் இருந்திருக்கும். இதெல்லாம் சொல்லப்படுது, அனுமானிக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதானி தரப்பாக இருக்கும்னு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விங்ஸோட ஃப்ளாப்ஸ் வந்து 515 அப்படின்ற டிகிரி கோணத்தில் இருந்தால் தான் அது மேலே போகும். ஆனால் அந்த கோணத்தில் அது இல்லை அப்படின்றாங்க. இடிபாடுகளில் அந்த உடஞ்ச ஃப்ளைட்டோட விங்ஸ் இருக்குல்ல, அந்த விங்ஸை பார்க்கும்போது அது அந்த கோணத்தில் இல்லை, அது டேக் ஆஃப்க்கு இருக்க வேண்டிய கோணத்தில் இல்லை அப்படின்றத ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாருமே வெளியே இருந்து சொல்கிறவங்க. இப்போ நான் கேட்ட ஒரு அவர் விமான படையில் வேலை பார்க்குறவர், அவருக்கு கேட்டப்ப என்ன சொன்னாருன்னா, நான் இதெல்லாம் சொல்லலாம், ஆனால் இதுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் பயணிகள் விமானம் நான் ஓட்டினதே கிடையாது, நான் ஓட்டினது பூரா ஏர்ஃபோர்ஸோட விமானம், அதுவும் இதுவும் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும், ரெண்டும் பறக்கும் அவ்வளோதான். அதனால் பயணிகள் விமானத்தில் என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கு நானே சரியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும், அது வேறு எதுவும் தெரியாது. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு மேன்மேடு எரர் தான், ஹியூமன் நெக்லிஜென்ஸ் தான். இன்னும் அதானி தரப்புலேருந்து எந்த விதமான பதிலும் அவன் என்னைக்கு தான் பதில் சொல்லியிருக்கான்? இதுவரை எதுக்காவது பதில் சொல்லியிருக்கானா? 260 உயிருக்கு பதில் சொல்ல முடியாது. அவன் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். பல கோடிகள் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி ஹிண்டன்பர்கில் வந்து தெளிவாக ரிப்போர்ட்டே கொடுத்துட்டான். அப்போ கூட அதானியும் அம்பானியும் எல்லாருமே வாய் மூடிட்டு தான் இருந்தாங்க. என்னைக்கு மோடி வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு? 2014 இன்றைக்கி 2025, கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிய போகுது. இந்த 11 வருஷத்தில் என்னைக்கு அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார்? ப்ரெஸ்ஸுனா யார்? மக்களின் குரல். சரியா? 140 கோடி மக்களும் நேராக போய் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு மேலே ஒரு 40 ப்ரெஸ்ஸு போய் கேட்குறாங்க. மக்கள் மனதில் என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விகளை கேட்கணும். அவனை பூரா விலைக்கு வாங்கிட்டாங்க இவங்க. நான் சொல்கிற கேள்வி மட்டும் கேளுன்றாங்க. கேள்வி கேட்டால் தானே பதில் சொல்கிறதுக்கு. அவர் கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல மாட்டார். கேள்வி கேட்குற கம்பெனியவே விலைக்கு வாங்கிட்டா. இந்த அருணாமலை நாட்கள் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறாங்க? அருணா கோசாமி நாட்களை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்கள பொறுத்தவரை மக்களின் மனசாட்சியை பற்றியோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நல்லவன் தானே சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, காங்கிரஸுக்கு வெளிநாட்டில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு.
அது வந்து ஒரு அமைப்பு, ஒரு எந்த அமைப்பாக இருந்தாலும் அதுக்கு பேர் காங்கிரஸ் தான். துருக்கியே, ஆமாம் துருக்கியே, ஆமாம். அங்கே வந்து காங்கிரஸ் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, காங்கிரஸ் ஆஃபீஸு. ராகுல் காந்தி இதுக்கு பதில் சொல்லுவாரா அப்படின்னு கேனப்ப மாதிரி பேசிகிட்டு இருந்தான். 5வது மாடியில் ஆஃபீஸ் இருக்குன்னா, அந்த பில்டிங்கில் இருந்ததே கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் தான். இவனெல்லாம் பத்திரிகையாளர்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன முட்டு கொடுத்தாங்க கடைசியில் ரிப்பப்ளிகன் டிவியில்? அவர் சொன்ன செய்தி கரெக்டுங்க, அந்த வீடியோ எடிட்டர் வந்து தப்பான ஃபோட்டோவை காமிச்சிட்டாருன்ட்டாங்க. அப்போ இவங்களோட வேலையே என்ன? மேலே இருக்க ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு கீழே இருக்க ஒருத்தனை பலி கொடுக்கறது. வி ரெக்ரெட் அப்படின்னு மறுநாள் போட்டாங்க. எதுக்கு? அர்ணாப் கோஸ்வாமி தப்பான செய்தி சொன்னான்றதுக்கு இல்லை, எடிட்டர் வந்து அந்த ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணும்போது தப்பான ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணிட்டான். சரி, இன்சர்ட் பண்ணது தப்பான ஃபோட்டோவே இருக்கட்டும், அர்ணாப் கோஸ்வாமி சொன்ன 5 மாடி பில்டிங்கை நீ காமிச்சிருக்கணும்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் நியூஸ் வரும், சில டைம் தப்பான நியூஸ் ஆகிடும். மறுநாள் என்ன பண்ணுவாங்க, வருந்துகிறோம், தவறான செய்தி அப்படின்னு போட்டு உண்மையான செய்தி என்னன்னு கீழே போடுவாங்க. இப்படி ஒரு செய்தி வந்துருச்சு, அது தப்புங்க, இது உண்மையான செய்தி. அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த எடிட்டர் வந்து தப்பான பிக்சரை இன்சர்ட் பண்ணிட்டாருங்க, உண்மையான பிக்சர் இதுங்க எல்லாம் போட்டுக்கணும். அது போடவே இல்லையே, அது தப்பான பிக்சர், அதனால் அந்த எடிட்டரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சப்ஜெக்டை முடிச்சிட்டாங்க. இப்போவும் ஆமாம், அதானியை காப்பாற்றுறதுக்கு அந்த துருக்கி கம்பெனி தான் காரணம் அப்படின்னா, அந்த துருக்கி கம்பெனி காரணம்னா அந்த கம்பெனி தான் போயாச்சு. அவன் இல்லை அந்த எம்ப்ளாயிஸ் அவன் தானே இருக்கான் அப்படின்னு. அவன் தான் இருக்கிறான்னா நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தியா நீ? இப்போ ஒரு கேமரா வந்து சூப்பராக பண்ணுவார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு கேமரா தான் தருவேன், அதை வச்சு நீ எப்படியாவது இன்டர்வியூ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி எடுப்பார்? அவர் எடுத்துருவார். சரி என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் சேரை நெருக்கி போடுங்க அப்படின்னு மொத்த கேமரா 2 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சு எடுத்துருவார். எடுத்தா இது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா எப்படி இருக்கும்? அவர் பேசும்போது அவர் க்ளோஸில் வேணும், இவர் பேசும்போது இவரை க்ளோஸில் எனக்கு காட்டணும். அப்படி எடுத்தால் தான் நீ நல்ல கேமராமேன் அப்படின்னு சொல்லி நான் திட்டிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? செய்ய வேண்டிய வேலைக்கு தேவையான கருவிகளை முதல்ல ஒழுங்காக கொடுத்தாங்களான்றதே கேள்வி இல்லை. ஏன்னா அவன் பல வருஷமாக இருக்கான், பல வருஷமாக எந்த பிரச்சனையும் வரல. இவன் அதானி கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது. கரெக்டாக? இப்போ வெளியே எங்கேயோ ஷூட்டிங் போகிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீ ஒரே ஆள் போ அப்படின்னு சொன்னால் 2 லைட்டு, 4 போஸ்ட்டு, 4 இந்த ட்ரைபாடு, 2 கேமரா, இவ்வளோத்தையும் ஒரே ஆள் தூக்கிட்டு போக முடியுமா? நான் சொல்ல புரியுதுங்களா? தேவையான வசதிகளை கொடுக்காமலேயே ஒருத்தர் அந்த வேலையை செய்யுன்னு சொல்லியிருந்தா அந்த கோணத்தை யார் அலசுவது? ஹியூமன் எரர். அந்த எரர் ஏன் வந்தது? ஆமாம், அந்த ஆய்வுக்கு உட்படுது. அந்த எரர் ஏன் வந்ததுன்னு சொல்லணும்ல. இப்போ கூட 2 ட்ரெயின் நேருக்கு நேராக மோதிச்சு, கேட்டால் சிக்னல் சிஸ்டத்தில் வேலை செஞ்சவர் சரியாக வேலை செய்யலைன்ட்டாங்க. அந்த சிக்னல் சிஸ்டம் ஏன் சரியாக வேலை செய்யலைன்றதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாங்களா? யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல பலிகடாவாக்கி அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டுறது. ஸோ இதுவும் அப்படிதான் போய் முடிய போகுது இல்லையா? இப்போ அதுதான் செய்ய போகிறாங்க கடைசியாக. தவறு வந்து அதானியின் நிறுவனத்தோட மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இது. ஆனால் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பான்னா, அங்கே ஒரு இன்ஜினியர் வந்து அந்த ஒரு போல்ட்டை சரியாக அவர் மாட்டலை, அந்த இன்ஜினியர் தான் காரணம்னு அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கணக்கு முடிச்சிருவாங்க. அந்த இன்ஜினியருக்கு தேவையான ஸ்பேனர்லாம் கொடுத்தாங்களான்னு கேட்க மாட்டாங்க. இன்ஜினியர் ஸ்பேனர்னு சொல்கிறதுன்னா எளிமையாக புரிதலுக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருந்ததா அந்த சர்வீஸ் எல்லாம் செய்யறதுக்கு? அப்படி இல்லைன்னா அதுக்கு காரணம் யார்? அதானி தான் காரணம். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.